பர்வதமிர்தம் யூடியூப் சேனலின் சார்பாக அனைவருக்கும் அன்பார்ந்த இனிய வணக்கங்கள். இப்பதிவில் பூமியிலேயே வீடு வாங்க காசு இல்லாமல் தவிக்கும் மக்களின் மத்தியில் நிலவில் பிளாட் போட்டு விற்கிறாங்களாம். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க. நாம் இரவில் அண்ணாந்து பார்க்கும் அந்த அழகிய நிலவில் மனிதர்கள் போய் குடியேறினால் எப்படி இருக்கும்? வெறும் கற்பனையாக இருந்த இந்த விஷயம் இன்னும் சில ஆண்டுகளில் நிஜமாக போகிறது. ஆம், 50 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் மனிதர்களை நிலவுக்கு அனுப்பும் நாசாவின் ஆர்டிமிஸ் திட்டம் இப்போது சூடுபிடித்துள்ளது. ஆனால் இம்முறை வெறுமனே சென்று வருவது மட்டுமல்ல, அங்கேயே தங்கி ஆய்வு செய்வதற்கான பிரம்மாண்ட ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆர்டிமிஸ் பேஸ் கேம்ப் நிலவில் எங்கே போட போகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நாசாவோட மிக முக்கிய நோக்கம் என்னன்னா, நிலவின் தென் துருவத்தில் ஒரு நிரந்தர முகாமை அமைப்பதே ஆகும். ஏன் தென் துருவம்? ஏனென்றால் அங்குள்ள பள்ளங்களில் தண்ணீர் உறைந்த நிலையில் இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த தண்ணீரை கொண்டு ஆக்சிஜன் மற்றும் ஹைட்ரஜனை பிரித்து விண்வெளி வீரர்களுக்கு தேவையான சுவாசம் மற்றும் ராக்கெட் எரிபொருளை அங்கேயே உற்பத்தி செய்ய முடியும். இதற்காக நாசா மற்ற நாடுகளுடனும் மற்றும் தனியார் விண்வெளி நிறுவனங்களுடனும் கைகோர்த்துள்ளது. நிலவில் தங்குவதற்கு முன்பு நிலவை சுற்றி வரக்கூடிய ஒரு விண்வெளி நிலையத்தை நாசா அமைக்க உள்ளது. இது பூமிக்கும் நிலவுக்கும் இடையிலான ஒரு பாலமாக செயல்படும். விண்வெளி வீரர்கள் பூமியிலிருந்து கிளம்பி இந்த கேட்வேயில் தங்கி அங்கிருந்து நிலவுக்கு செல்வார்கள். இது எதிர்காலத்தில் செவ்வாய் கிரகத்திற்கு செல்வதற்கான ஒரு எரிபொருள் நிரப்பும் மையமாகவும் செயல்படும். அதெல்லாம் சரி, நிலவிற்கு போய் என்ன செய்வார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? அதாவது, நிலவில் அமைக்கப்படும் இந்த முகாமில் விண்வெளி வீரர்கள் தங்குவதற்கு பாதுகாப்பான வாழ்விடங்கள், நிலவின் பரப்பில் பயணிப்பதற்கு தேவையான ரோவர்கள் மற்றும் மின்சார உற்பத்தி நிலையங்கள் இருக்கும். அங்குள்ள மண் மற்றும் பாறைகளை ஆய்வு செய்து பூமியின் தோற்றம் மற்றும் சூரிய குடும்பத்தின் வரலாற்றை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள இது உதவும். மேலும் நிலவின் ஈர்ப்பு விசை குறைவு என்பதால் அங்கிருந்து ராக்கெட்டுகளை ஏவுவது மிகவும் எளிது. இது செவ்வாய் கிரக பயணத்திற்கு பெரும் உதவியாக இருக்கும். இது ஒரு புறம் இருக்க, 245 நாள் விண்வெளி பயணம் முடிந்து பூமி திரும்பிய நாசா விஞ்ஞானிகள் பற்றி உங்களுக்கு தெரியுமா? இதில் நாசா மட்டும் இல்லைங்க, சீனா மற்றும் ரஷ்யாவும் நிலவில் தங்களுடைய சொந்த ஆய்வு மையங்களை அமைக்க திட்டமிட்டுள்ளன. இதனால் எதிர்காலத்தில் நிலவு யாருக்கு சொந்தம் என்ற விண்வெளி போட்டி மீண்டும் தொடங்கும் வாய்ப்புள்ளது. ஆனால் இம்முறை இது ஒரு அரசியல் போட்டியாக மட்டுமல்லாமல் மனித குலத்தின் அடுத்த கட்ட பாய்ச்சலாகவும் இருக்கும். நிலவில் குடியேறுவது என்பது மனித குலத்தின் நீண்ட கால கனவு. ஆர்டிமிஸ் திட்டம் மூலம் அந்த கனவு இன்று நனவாக போகிறது. இன்னும் சில தசாப்தங்களில் நான் நிலவுக்கு விடுமுறைக்கு செல்கிறேன் என்று சொல்வது கூட சாதாரணமாகிவிடலாம். நன்றி, வணக்கம்.